மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்திருக்கின்றது. எந்த நேரத்திலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முழு அளவிலான மோதல் வெடிக்கலாம் என்று அஞ்சும் வகையில் அங்கு மிக கடுமையான ஒரு பதற்ற நிலை காணப்படுகின்றது. அடுத்து பிரான்ஸ் வரலாறு காணாத வெள்ளப்பேரழிவை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் பல்வேறுபட்ட மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் முக்கிய பகுதிகளின் மீது உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்ரேலினுடைய படுகொலை, அட்டூழியங்கள், மிகப்பெரிய இடப்பெயர் என்பவற்றுக்கு மத்தியிலும் காசாவிலும் மேற்கு கரையிலும் மக்கள் ரம்லான் மாதத்தை வரவேற்றிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் ரம்லான் மாதத்தை வரவேற்றிருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் தொடர்பான ஒரு காணொளி ஆரம்பத்தில் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றோம். அந்த காணொளியின் பார்த்த பின்னர் நாங்கள் இந்த காணொளிக்கு செல்லலாம். குறிப்பாக மிகப்பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கூட நம்பிக்கையோடு இவையெல்லாம் அகன்று தங்களுக்கு ஒரு நிரந்தரமான சமாதானம் கிடைக்குமா என்ற ஏக்கத்திலே மக்கள் இந்த ரம்லானை வரவேற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வில் அமைதியும் சமாதானமும் ஏற்பட வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட தற்போது வெளியான தகவல்களின்படி அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்துவதற்கு ஈரான் முற்றாக மறுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள், இந்த அணுசக்தி யுரேனியம் செறிவூட்டப்படுவது அணுவாயுதங்களை தயாரிப்பதற்காக கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக மின் உற்பத்தி ஏனைய ஆக்கப்பூர்வமான விடயங்களில் ஈரானின் உடைய ஒரு அபிவிருத்திக்காக, வளர்ச்சிக்காக நாங்கள் அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்தப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பதற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானின் கடற்படை பயிற்சிகள் ஓமான் வளைகுடாவில் நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்த சூழலில் நேற்றைய தினம் கடற்படையில் பங்கேற்பதற்காக ரஷ்ய கடற்படையினுடைய விசேட போர்க்கப்பல்களும் கடல் கமாண்டோக்களும் வருகை தந்திருந்தார்கள். இன்றைய நாளில் ஓமன் வளைகுடா, பாரசீக வளைகுடா, ஹார்முஸ் ஜலச்சந்திற்கு அருகாமையில் ரஷ்யாவின் உடைய கடற்படையும் ஈரானிய கடற்படையும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததை அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதாவது கடல்சார் பயிற்சியின் ஒரு பகுதியாக கடத்தப்பட்ட போலி கப்பல்களை மீண்டும் கைப்பற்றுவதற்கான பயிற்சிகள், அதாவது தங்களுடைய கப்பல்களை அமெரிக்கா பிடித்து சென்ற கப்பல்களை எவ்வாறு மீட்டு வருவது, கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை ஹெலிகாப்டர்களில் இருந்து கமாண்டோக்கள் குதித்து எவ்வாறு மீண்டும் கையகப்படுத்துவது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பயிற்சியில் இடம்பெற்றிருந்ததான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் உடைய கடற்படை கமாண்டோக்களுடன் ரஷ்யாவின் கடற்படை கமாண்டோக்களும் இணைந்த இந்த பயிற்சியானது அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்பாராத செய்தி அளித்திருக்கின்றது. இதுவரை ஈரானுக்கு தார்மீக ஆதரவையும் ஆயுத உதவிகளையும் வழங்குவோம் என ரஷ்யா தெரிவித்த சூழ்நிலையில் தற்போது நேரடியாக ரஷ்ய கடற்படை ஈரான் கடற்படையுடன் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளமை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க இராணுவம் இந்த வார இறுதியில், அதாவது இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஈரானுக்கு எதிரான ஒரு இராணுவ தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை ஒரு மாத காலமாகவே விடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை அப்பாஸ் அரக்ஷிக்கும்
விட்காஃப் தலைமையிலான அமெரிக்க குழுவுக்கும் பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் மேலும் அதிகளவான போர் விமானங்கள் ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை ஜோர்டான் மற்றும் கத்தார், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமெரிக்க படைத்தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை இந்த போர் விமானங்கள் முழு அளவிலான போருக்கு தயார் நிலையில் இருந்தால் 48 மணி நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்றும், அமெரிக்க தாக்குதல் நடத்தி சில நிமிடங்களிலேயே தங்களுடைய பதிலடி தாக்குதல் ஆரம்பித்து விடும் என ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருப்பதால் அமெரிக்க ஈரான் இடையிலான முழு அளவிலான மோதல் விரைவாக வெடிக்கப் போகின்றதா என்ற ஒரு அச்சமும் உலக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று தாக்கப் போகின்றோம், நாளை தாக்கப் போகின்றோம், நாளை மறுதினம் தாக்கப் போகின்றோம் என 1 மாத காலத்திற்கு மேலாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே தவிர ஈரானை தாக்குவது தொடர்பில் மிகப்பெரிய அச்சமும் தயக்கமும் அவர் காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இம்முறை அளவுக்கு அதிகமான விமானங்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்க போர் விமானங்கள் அனுப்பப்பட்டிருப்பதால் ஒருவேளை 48 மணி நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கலாமா என்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதற்கேற்ற வகையில் ஈரானும் மத்திய ஈரானிலிருந்து ஓமன் வளைகுடா வரை நீண்டு கொண்டிருக்கும் பகுதியில் தங்களுடைய வான்வெளியை முற்றாக மூடியிருக்கின்றார்கள், நோட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். இது ஒருவேளை அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் உடனடியான பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். மற்ற விடயம், அவர்கள் தங்களுடைய நடுத்தர மற்றும் நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை நடத்துவதற்கான ஒரு விடயமாகவும் இருக்கலாம் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே ஈரான் நோட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். அது மத்திய ஈரானிலிருந்து ஓமன் வளைகுடா வரை செல்லக்கூடிய பதற்றமான பகுதிகளுக்குள் இந்த நோட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஒருவேளை இது முழுக்க போருக்கான ஒரு ஆயத்தமாக இருக்கலாம் என்ற கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன. நேற்றைய தினம் நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி பரிசோதனை செய்த ஈரான் கடற்படை இன்றைய நாளிலே நீண்ட தூர கப்பல் ஏவுகணைகளை ஏவி பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் தனது நாட்டு வளர்ச்சிக்கும் அமைதிக்கான நோக்கத்திற்குமாக யுரேனியத்தை செறிவூட்டும் பணியில் ஈடுபடுவதில் எந்த தவறும் இல்லை. இதை மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று இன்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லாவ்ரோவ் அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் ஒரு பரபரப்பான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரான் தன்னுடைய வளர்ச்சிக்காக, அமைதி திட்டத்திற்காக யுரேனியத்தை செறிவூட்டும் பணியில் ஈடுபடுவதை யாரும் தடுக்க முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து அமெரிக்காவின் பாக்ஸ் நியூஸில் ஒரு நேர்காணல் நடைபெறுகின்றது. இதில் முன்னாள் அமெரிக்க இராணுவத்தினுடைய தளபதி ஸ்டானிஸ்லாவ் கிராப்னிக் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு நேர்காணல் வழங்குகின்றார். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஏற்பட்டால் நிச்சயமாக இஸ்ரேல் மீது ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும். 12 நாள் போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற நேரத்தில் இஸ்ரேலின் 6% முக்கிய பகுதிகளை ஈரான் அளித்திருந்தார்கள். 6% பகுதிகள் முழுமையாக சேதமடைந்திருந்தன. முழு அளவிலான ஒரு போர் வெடித்தால் ஈரான் இஸ்ரேலுக்கு நினைத்து பார்க்க முடியாத அழிவு ஏற்படுத்துவார்கள். ஏனெனில் ஈரானுடன் ஒப்பீடு செய்யும் போது இஸ்ரேல் ஒரு மிகச்சிறிய நாடு. எனவே ஈரானை சுற்றி வளைத்து ஏவுகணைகளை கொண்டு தாக்கினால் இஸ்ரேலின் உடைய மிகப்பெரிய அளவிலான பகுதி அழிவுக்குள்ளாகும் என்பதையும் அவர்கள் திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 12 நாள் போரை போல இல்லாமல் நிச்சயமாக ஈரான் இந்த போரில் இஸ்ரேலுக்கு பேரழிவு ஏற்படுத்துவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை ஈரான் தவறவிட மாட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து கடந்த 12 நாள் யுத்தத்தினுடைய முடிவில் அமெரிக்காவினுடைய V2 பொம்மர்ஸ் விமானங்களை வைத்து ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் நடான்ஸ் மீது, ஃபோட்டோ மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் ஈரானின் கட்டமைப்புகள் முற்றாக சேதப்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது வெளியான தகவலின்படி அமெரிக்கா தாக்குதலுக்குள்ளான அத்தனை அணுசக்தி நிலையங்களையும் ஈரான் மிக வேகமாக மீண்டும் கட்டியெழுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா முற்றாக அழித்தொழித்து விட்டோம், இனி இந்த கட்டுமானங்களை அவர்களால் கட்டியெழுப்பவே முடியாது என தெரிவித்த
நிழற்கீழ் சுரங்கங்களில் மலைக்கடிவாரத்தில் அமைந்திருந்த அத்தனை அணுசக்தி நிலையங்களும் ஈரானால் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருப்பதாகவும் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஈரானின் புதிய இராணுவ வளாகத்தில் ஒரு வசதியின் மீது கான்கிரீட் கேடயம் மற்றும் மண்ணால் மூடப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பரண்கள் அமைக்கப்பட்டிருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் புகைப்பிடித்திருக்கின்றன. இது நிச்சயமாக ஈரான் புதிய ஒரு அணு ஆயுத உலைகளை உருவாக்கி இருக்கின்றார்களா அல்லது புதிய யுரேனியம் செறிவூட்டல் மையங்களை உருவாக்கி இருக்கின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் இஸ்ரேலில் குண்டு வீசப்பட்டதாக கூறப்படும் ஒரு இடத்தில் இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் இஸ்ரேலினால் தாக்கப்பட்ட அமெரிக்காவினால் தாக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள், கெபசோனிக் ஏவுகணை தளங்கள், ட்ரோன் உற்பத்தி மையங்கள், அணுசக்தி நிலையங்களை முற்றாக ஈரான் கட்டியெழுப்பி மீண்டும் முழுவீச்சிலான ஒரு போருக்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக மாறியிருக்கின்றது. முன்பு இருந்த இடங்களை மீண்டும் கட்டியெழுப்புவது மட்டுமல்ல, அதைவிட மிகவும் பலமான பல கட்டுமானங்களையும் ஈரான் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து சிரியாவிலிருந்து எஞ்சியிருக்கக்கூடிய தனது 1000 துருப்புக்களையும் மீண்டும் திரும்ப பெறுவதற்கு அமெரிக்க இராணுவம் தயாராகி வருவதாகவும் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே சிரியாவில் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் படைகளினுடைய பல பகுதிகளை சிரிய இராணுவம் கையகப்படுத்தியதை அடுத்து அமெரிக்கா சிரியாவை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். எனவே எஞ்சியிருக்கும் 1000 அமெரிக்க துருப்புக்களும் விரைவில் சிரிய பிராந்தியத்தை விட்டு வெளியேறலாம் என அமெரிக்க ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பிரான்சில் வரலாறு காணாத மழை வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் 36 நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் பல மாகாணங்கள் முற்றாக நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதேபோன்று பெட்ரோ என பெயரிடப்பட்ட புயலால் மிக பெரிய அளவில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசி வருவதாகவும் இந்த மழையால் பல்வேறுபட்ட பகுதிகள் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதாகவும் கார்கள், வாகனங்கள், கனரக வாகனங்கள் கூட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணப்படுவதால் மிகப்பெரிய அளவிலான அழிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பல மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணத்தினால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதாக பிரான்சினுடைய காலநிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. இறுதியாக ரஷ்யாவினுடைய பீஸ்கோ பகுதியில் ரஷ்ய எண்ணெய் கிடங்கு இலக்கு வைத்து உக்ரைனினுடைய 4 நீண்ட தூர தற்கொலை ட்ரோன்கள் தாக்கியதாகவும் ரஷ்யாவின் பிஸ்கோ பகுதியில் அமைந்திருந்த இந்த எண்ணெய் கிடங்குகள் மீது துல்லியமாக உக்ரைனுடைய ட்ரோன்கள் தாக்கியதில் இந்த எண்ணெய் கிடங்குகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக ரஷ்யாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த எண்ணெய் கிடங்குகளில் பல லட்சம் லிட்டர் எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன. அதே போல சபோரிஷியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் கூட இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதலில் சபோரிஷியா அணுமின் நிலையம் மயிர்லையில் தப்பி இருக்கின்றது என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதேபோல ரஷ்ய படைகள் மீண்டும் தங்களுடைய தாக்குதலை உக்ரைனுடைய நகரங்கள் மீது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினத்திலும் உக்ரைனின் எரிசக்தி கட்டுமானங்கள் மற்றும் எண்ணெய் கட்டுமானங்களை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பாரியலில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.